அப்புறம் எக்ஸாம் எழுதி நல்லா எழுதுறவங்க இந்த பார்டர்ல 150 இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கே தெரியல வராது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க இல்லையா, நல்ல பட்சம் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களா தயவு செய்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண ஆரம்பிங்க. இது பெரிய இழப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அது மைண்ட்ல வச்சணும். இதுல வந்து வெற்றி கிடையாது, தோல்வி கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இவர் பாஸ் பண்ணிட்டாரு, இவர் ஃபெயில் ஆயிட்டாருங்கிறதுலாம் கிடையாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போராடாம நீ அப்படியே பெட்ஷீட்டை தூக்கி தள்ள போடணும் அவ்வளவுதான் குரூப் 4 உலக நினைச்சுன்னு பத்துட்டினா வாழ முடியாது. 99% பேர் யார் இதை ஃபெயிலியர் நினைக்கிறானோ அவங்க லைஃப்லாம் முடிஞ்சே போயிடும். நீ அதுக்குள்ள போயிடாது. நான் சொல்ல யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாக்குற நீ வந்து என்ன ஆயிடுச்சு சார், என்ன 10 மார்க் எக்ஸ்ட்ரா 100 அவ்வளவுதான் 10 क्वेश्चन போடல அடுத்த டைம் போடு. டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் குரூப் 1 போடு, எழுது. ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டே இருப்பா. இங்க பாரு 2 வருஷம் லாக்டவுன் முடிஞ்சிச்சுப்பா, இந்த வந்து குரூப் 1 முடிஞ்சிச்சு, 2 முடிஞ்சிச்சு, 4 முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷம் கேலண்டர் அடுத்து வரப்போகுது. அப்ப நான் எப்படி நினைக்கணும் அப்படின்னா என்ன நான் வந்து இன்னும் தகுதி படுத்திக்கல, 180 மார்க் எடுக்கிற அளவுக்கு 170 மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் தயாரா இல்ல, நான் தான் இன்எஃபிஷியன்சி. அப்ப எவ்வளவு 4 வருஷமா 5 வருஷமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சவங்க 160 போடுறாங்க, இல்ல போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்து ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்றாங்க கிடையாது. நான் நீங்களும் அப்படிதான். இன்னும் நம்ம சரியா படிக்கல, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தோம். சரி இந்த ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு பத்தல, சரி விடுப்பா அடுத்த டைம் படிச்சிடணும், அடுத்த சீசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாது. நான் எல்லாருக்கும் சொல்றேன்.